இரண்டாவது மாநில மாநாட்டு திடலில் 2000க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுபாஷ். தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக 2000க்கும் மேற்பட்ட இந்த தனியார் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தற்போது இந்த இரண்டாவது மாநில மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பாரப்பத்தி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட இந்த நிலப்பரப்பில் இந்த மாநாடானது நாளை நடைபெற உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான இந்த தனியார் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் மட்டுமே நியமிக்கப்பட உள்ளனர். அவர்கள் தற்போது நேற்று முதலே இந்த மாநாடு முழுவதுமே ஆய்வு மேற்கொண்டு எந்த இடங்களெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்க வேண்டும், குறிப்பாக இந்த விஜய் நடந்து செல்லக்கூடிய இந்த ரேம்ப் வாக் பகுதிகளில் கூடுதலாக இந்த பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக தகவலானது வெளியாக இருக்குது. அது மட்டுமல்லாது பெண்களுக்கென தனியாக பெண் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தற்போது இந்த மாநாடு திடலில் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாநாடு முழுவதுமே இந்த 2000க்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள் இந்த பகுதி முழுவதுமே பாதுகாப்பு பணியில் தற்போதே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் மாநாடு முழுவதுமே முதல் மேடை பகுதியிலிருந்து இறுதி வரைக்கும் இந்த பவுன்சர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியாது. ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்திக் கொள்கிறார். தற்போது இந்த மாநாடு முழுவதுமே தற்போது பாதுகாவலர்கள் நிறைந்தே காணப்படுகிறது. இந்த சென்ற மாநாட்டை விட இந்த மாநாட்டில் கூடுதலாக இந்த தனியார் பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது. இன்னும் பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் சுபாஷ்.